பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்களானா ஒரு என்னது பாட்டில் போய் அவனு இங்க வர கிடையாது. கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன்னு முட்டையா கணக்கு காட்டியே இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு அவங்க அம்மா பேரை கொண்டு போய். கேளம்பாக்கம் ஏன் கொண்டு வந்த? கோயம்பேடு இருந்துச்சுல, உங்க அப்பா பேரை வைக்கணும்னு கொண்டு வந்தல. உங்க அப்பா பேரை நீ அப்ப காப்பாத்துறியா? போதிய பேருந்து வசதி இல்லை என போராட்டம் செய்த பயணிகள். அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையா? தயவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாரையுமே கொண்டு போ. முடியாதா? யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே 150 ரூபாய் காசுக்கும் 250 ரூபாய் காசுக்கும். சென்னை கிளாம்பாக்கத்துல போதிய பேருந்து வசதி இல்லாததுனால அவதிப்படுவதாக நள்ளிரவுல பயணிகள் போராட்டத்துல ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பல பொதுமக்கள் அங்க கூடி இருந்தாங்க. அதுல திருநங்கை ஜெனிலியா படப்பை பகுதியை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு போதுமான பேருந்துகள் இல்ல அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு பேருந்துகள் இல்ல அப்படின்னு கூறப்படுது. காவல்துறை அதிகாரிகள் 4 பஸ் வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பஸ்ல ஏறி போற கூட்டமாங்க இது, இத்தனை பேர் இருக்காங்க, எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு திருநங்கை பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேச அங்க கூடியிருந்த பொதுமக்கள் அவங்க பேசினதுக்கு கை தட்டி ஆரவாரமும் பண்ணியிருக்காங்க. போராட்டத்துல ஈடுபட்டதுனால அந்த பகுதியே பரபரப்பா காணப்பட்டுச்சு. போலீசார் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா மாற்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதா கூறப்படுது. யூஸ்வலாவே பஸ் 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதான் ஸ்கெடியூல் பண்ணிருப்பாங்களாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா யூஸ்வல் கிரௌட விட நிறைய மக்கள் கூட்டம் வந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தினால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்களானா ஒரு என்னது பாட்டில் போய் அவனு இங்க வர கிடையாது. 150 145 ஏன்னா பாட்டில் அவனு இங்க வர கிடையாது. சரியா? நீ என்னதான் பேசினாலும் இங்க பருப்பு கடைய முடியாது. நீ எவ்வளவு வேணா போலீஸ் போர்ஸ இறக்கு, நீ பஸ் ஃபுல்லா கொண்டு வா, நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா, ஒன்னும் பண்ண முடியாது. நான் கேக்குறேன், எல்லாரையும் அச்சு போட்டு போறதுல வந்திருக்காங்க, எல்லாரையும் அச்சு போட்டு போறதுக்கு வந்துக்கிறாங்க. போலீஸ் நீ என்னத்துக்கு வந்து பேசுற? எதுக்காக போக்குவரத்து துறைன்ற உனக்கு சிஸ்டம் நீ ஏன் கொண்டு வந்த? அப்போ கேளம்பாக்கம் ஏன் கொண்டு வந்த? கோயம்பேடு இருந்துச்சுல, உங்க அப்பா பேரை வைக்கணும்னு கொண்டு வந்தல. உங்க அப்பா பேரை நீ அப்ப காப்பாத்துறியா? கிடையாது.